Maybe 40 years back, Chairman Mr. Dr. Pratap Reddy had a vision to bring international care for Indian patients. I think today we are bringing Apollo care to our international patients, and I think we have come a long way. நான் டாக்டர் அப்பாஜி கிருஷ்ணன். 24 வருஷமாக நானும் டாக்டர் சாஜன் ஹெக்டே. இவர் 1994 அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஜாயின் பண்ணார். நான் 2002 ஜாயின் பண்ணேன். நாங்கள் 2 பேரும் 24 வருஷமாக ஒன்றா வேலை செஞ்சுருக்கோம். முதுகு தண்டுவட அறுவை சிகிச்சை நிபுணர்கள் 2 பேருமே வெறும் ஸ்பைன் சர்ஜரி மட்டும். நாங்கள் எங்களோட பேசிக் ட்ரைனிங் ஆர்த்தோபெடிக்ஸ், அதுதான் எங்களோட பேசிக் ட்ரைனிங். அதுக்கப்புறம் ஸ்பைன் சர்ஜரி முடிச்சுட்டு இப்போ ஸ்பைன் சர்ஜரி மட்டும் பண்ணிட்டு இருக்கோம். கரண் பூரி எங்கள் ஹாஸ்பிட்டலோட சிஇஓ. இந்த குழந்தை சுரினாம் அப்படின்ற ஒரு நாடு சவுத் அமெரிக்கா கண்டத்தில் இருக்கு. 3 கண்டம் தாண்டி அங்கேருந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்க அம்மா இப்போ சொல்றது கேட்டிருப்பீங்க. அவங்க ஆன்லைனில் போய் நிறைய ஹாஸ்பிட்டல், நிறைய கண்டத்தில், அமெரிக்காவில், கனடாவில், யுனைடெட் கிங்டம், லண்டனில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் எல்லாருக்கும் மெயிலில் செக் பண்ணி யார் நல்ல அறுவை சிகிச்சை நிபுணர், யார் இதில் ஸ்பெஷலிஸ்ட்னு கண்டுபிடிச்சி அவங்களுக்கெல்லாம் மெயில் போட்டிருக்கிறாங்க. இமெயிலில் எங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து நாங்கள் ரிப்ளை பண்ணதுக்கப்புறம் மறுநாளே அவங்க ஆன்லைனில் எங்க கூட டாக்டர் சாஜினிகிட்ட கூட ஒரு வீடியோ காலில் வந்தாங்க. வீடியோ காலில் என்னென்ன இந்த பொண்ணுக்கான இருக்கிற பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு, சார் இதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் ட்ரீட்மெண்ட் தான் பண்ண முடியும், ஒரே இதில் பண்ண முடியாது, ஏன்னா இது ரொம்ப பெரிய வளைவு இருக்குது. ஸோ அந்த வளைவை நேராக பண்ணணும்னா ரொம்ப நாள் ஆகும், அதுக்கு நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்தால் தான் அது முடியும்னு சொன்னது. அவங்க மற்ற எங்களை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இங்கே வந்தாங்க. அந்த பாப்பா பார்த்தீங்கன்னா 15 வயசு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 120 டிகிரி பெண்டு ஸ்பைன் நேராக நீங்கள் முன்னாடிலேருந்து பார்த்தா நேராக ஒரே கோடு தான் இருக்கணும். இந்த பாப்பாவுக்கு சைடில் வளைஞ்சி, அது ரைட் சைடில் 120 டிகிரி வளைஞ்சி இருந்தது. 120 டிகிரி வளைவுன்றது ஒரு காலத்தில் 30-40 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நாட்டிலையும் நிறைய பேர் பார்த்துருப்போம். ஏன்னா அப்போ இதுக்கான அறுவை சிகிச்சை இருக்குது இல்லைன்னு யாருக்கும் தெரியாது. அவங்க நாட்டிலையும் ஒருவேளை அதனால விட்டுருப்பாங்க. ஸோ இங்கே அந்த பாப்பாவுக்கு ட்ராக்ஷன் அப்படின்ற ஒரு ஃபர்ஸ்ட்டு என்னன்னா, தலையில் ஒரு கவசம் போட்டுட்டு அதுலேருந்து வெயிட் போட்டு அவங்களோட பாடி வெயிட் கிராவிட்டி வச்சு நாங்கள் அவங்களோட ஸ்பைனை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணோம். ஸோ 120 டிகிரிலேருந்து 98 டிகிரிக்கு அந்த கரெக்ஷன் வந்தது. 3 வாரம் ஆச்சு அது கரெக்ட் பண்ணுறதுக்கு. அது இல்லாமல் அந்த ஸ்பைனும் கொஞ்சம் லூஸ் ஆகிடும். ஸோ கரெக்ஷன் அப்போ ஈஸியாக இருக்கும். அது 98 டிகிரின்றதும் திரும்ப அவ்வளோ சாதாரண அறுவை சிகிச்சைனால நேர்படுத்த முடியாது. அதனால இந்த பாப்பாவுக்கு 2 ஸ்டேஜாக பண்ணோம். ஒன்று முன்பக்கமாக செஸ்ட் வழியாக உள்ளார போய் அவங்களுக்கு இருக்கிற டிஸ்க் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பின்பக்கமாக போய் ஸ்க்ரூ போட்டுட்டு, அந்த விலா எலும்பு இருக்கு இல்லைங்களா, ரிப் ஸ்பைனில் போய் அட்டாச் ஆகிருக்கும். ஸோ அதெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரூவும் ராடும் போட்டு நேராக பண்ணும். அந்த நேராக பண்ணதில் கிட்டத்தட்ட 30 டிகிரிக்கு வந்துட்டாங்க 120 டிகிரிலேருந்து. ஸோ 28 டிகிரிஸ் பார்த்தீங்க நீங்கள். ஸோ 75% கரெக்ஷன்றது அக்செப்டபிள் ஈவன் இன் அ ஸ்மாலர் கர்வ். இன் அ வெரி லார்ஜ் கர்வ் பீப்புள் எல்லாரும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 50லேருந்து 60% தான் கரெக்ஷன் வரும். நாங்கள் 75% இது ஸ்டேஜாக பண்ணதுனால எடுத்து வர முடியுது. இதுக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா சாரோட எக்ஸ்பர்டிஸ், அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நாங்கள் 2 பேரும் கிட்டத்தட்ட 25 வருஷமாக ஒன்றா செய்கிறோம். ஸோ அந்த டீம் எஃபர்ட் இருக்குது. எங்களோட டீம் இப்போ பார்த்தீங்க, டாக்டர் விக்னேஷ், டாக்டர் ஹரித், அவங்களோட ஹெல்ப் இருக்குது. எங்களோட மயக்குனர் டாக்டர் வசந்த், அவங்க டீமில் டாக்டர் பூர்ணா, மீனா, பிரியா அண்ட் ஐஸ்வர்யா, அவங்க 4 பேர் முக்கியமாக அவங்க இந்த டீமோட. அப்புறம் ஹாஸ்பிட்டல் சப்போர்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு எவ்வளோ தேவைப்படும் ப்ரோட்டீன், ஏன்னா இவ்வளோ பெரிய சர்ஜரி பண்ணால் ப்ரோட்டீன் லாஸ் இருக்கும். 2வது பிளட் ப்ராடக்ட்ஸ் உடனே கிடைக்கும். அதுக்கப்புறம் ஐசியூவில் இருக்கிற டாக்டர் நான் சொன்ன மாதிரி விலா எலும்பு கட் பண்ணதுனால லங்கோட ஃபங்க்ஷன் கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்கான டாக்டர், அனஸ்தீசியாவுக்கு அப்புறம் அதுக்கான நர்சிங் கேர், முக்கியமானது அவங்க நர்சிங் கேர், அதுக்கப்புறம் ஃபிசியோதெரப்பி, இது எல்லாமே பண்ணதுனால இந்த பாப்பா
கிட்டத்தட்ட நான் இப்போ சொல்லலாம், தைரியமாகவே சொல்லலாம், 90% கிட்டத்தட்ட நார்மலாக இருக்கிறாங்க. அவங்களால இப்போ வந்து வெயிட் தூக்க முடியாது, ஸ்போர்ட்ஸ் விளையாட முடியாது. நடக்கலாம், படிக்கட்டு ஏறலாம், உட்காரலாம், சின்ன சின்ன பை தூக்கிட்டு போகலாம். 5 கிலோ யாரோ கேட்டாங்க, 5 கிலோ 6 கிலோ எல்லாம் தூக்கிட்டு போகலாம். பட் கையில் தூக்கிட்டு போனோம், முதுகில் தூக்கிட்டு போக முடியாது. இப்போ இன்னும் ஒரு வாரத்தில் நீச்சல் அடிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ 2 வாரம் தான் அது ஆப்ரேஷன் முடிஞ்சு. அப்புறம் ஒரு 6 வாரம் கழிச்சு சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணிட்டு பள்ளிக்கூடம் போகலாம். 3 மாதம் கழிச்சு அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஸ்போர்ட்ஸ், அதாவது கான்டாக்ட் ஸ்போர்ட்ஸ் இல்லாமல் அவங்க இண்டிவிஜுவலாக ஸ்போர்ட்ஸ் விளாட்றது எது வேணாலும் பண்ணலாம். 6 மாதத்துலேருந்து கான்டாக்ட் ஸ்போர்ட்ஸ் கூட விளாட ஆரம்பிக்கும். இந்த குழந்தைக்கு வந்து இது ரொம்ப லாங் சர்ஜரின்றதுனால பட்ஜெட் அதிகம். ஸோ இதை நீங்கள் வந்து சாதாரண ஒரு இதுக்கு கம்பேர் பண்ணக்கூடாது. இது கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண சர்ஜரி இந்த மாதிரி வளைவு 60 டிகிரி இருக்குதுன்னா 8லேருந்து 10 லட்ச ரூபா தான் ஆகும். எங்கே போனாலும் அவ்வளோதான் காசு ஆகும். இந்த பாப்பாவுக்கு நான் சொன்ன மாதிரி 16-17 லட்ச ரூபா ஆனதுக்கு காரணம் வந்து 3 வாரம் அட்மிட் ஆயிருந்தாங்க, அந்த ட்ராக்ஷன் போட வேண்டியது இருந்தது. ஆமாம், 16 to 17 lakhs டோட்டல் பட்ஜெட் ஃபார் த சர்ஜரி. அது இல்லாமல் மற்ற இதெல்லாம் இருக்குது, அது வந்திருக்கும். பட் சின்ன காவுக்கெல்லாம் இப்போ இந்தியன் பேஷண்ட் போன வாரம் கூட ஒரு பையனுக்கு ஆப்ரேட் பண்ணோம். அதெல்லாம் 8லேருந்து 10 லட்சம். ஒரு நாள் 2 நாள் தான் ஹாஸ்பிட்டல். இந்த பாப்பாவுக்கு வந்து 3 வாரம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு வாரம் அது ஹாஸ்பிட்டல் இருந்ததுனால அதிக காசு செலவாச்சு. வேற என்ன கேட்டீங்க? ட்ரீட்மெண்ட் அதான் ஃபர்ஸ்ட் 3 வாரம் வந்து அந்த ட்ராக்ஷன் போட்டிருந்தோம். ஸோ ட்ராக்ஷன் போட்டிருந்தோம் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கணும். ஏன்னா அந்த ட்ராக்ஷன் நாங்கள் வெயிட் ஏற்றிக்கிட்டே போவோம் வாரம். ஃபர்ஸ்ட் 5 கிலோவில் ஆரம்பித்து 12-13 கிலோ வரலாம் அதிகப்படுத்தணும். அப்போ தான் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக தான் உடனடியாக போட்டால் உள்ளார ஸ்பைனல் அந்த வெர்டிபிராக்குள்ளார ஸ்பைனல் கார்டு இருக்குது. ஸோ தண்டுவாடம் அது வந்து அடிபட்டதுன்னா அப்புறம் கால் சைலண்ட் போயிடும், உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஸோ அது வராமல் இருக்கிறதுக்கு அது மானிட்டர் பண்ணிட்டு தான் பண்ணணும். அது 2வது வெயிட் போட தலையிலேருந்து இழுக்கிறோம். ஸோ வலி இருக்கும். ஸோ வலிக்காக ஸோ வீட்டுக்கு அனுப்புறது கிடையாது, ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கும். 3 வாரம் 2 நாள் ஆப்ரேஷன் நடந்தது. அதுக்கப்புறம் 4 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க, அவ்வளோதான். 4வது நாள் 5வது நாள் வந்து டிஸ்சார்ஜ் ஆகி வெளியில் போயிட்டாங்க. இப்போ வெளியில் தான் தங்கி இருக்கிறாங்க, ஹாஸ்பிட்டலில் இல்லை. டோட்டலாக நீங்கள் ஆர்டினரி பேஷண்ட்டாக இருந்தால் 3லேருந்து 4 நாள் தான். இது இந்த பாப்பாவுக்கு நாங்கள் ட்ராக்ஷன் போட்டதுனால அந்த எக்ஸ்ட்ரா 3 வாரம் ஹாஸ்பிட்டலில் இருக்கு. சார், இப்போ இவங்க வந்து நிறைய ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க, நிறைய கண்ட்ரிஸ் போயிருக்காங்க, நிறைய டாக்டர்ஸ் கூட பேசியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து அப்போலோவோ கடைசியாக ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க, இதுதான் பண்ணணும் அப்படின்னு. அவங்களோட ஒப்பீனியன் நீங்கள் எடுத்து பார்த்தீங்களா? அதாவது எப்படின்னா, நம்ம வேரியஸ் கண்ட்ரிஸ் மேட்ச் பண்ணும்போது நம்ம கண்ட்ரீஸில் எதனால அவங்க இதை சூஸ் பண்ணாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது அவங்களோட ரிசர்ச். அவங்க அம்மா சொன்னாங்க, அவங்க ஒரு ஆன்லைன் ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கிறாங்க. எங்ககிட்ட முன்னாடியே அறுவை சிகிச்சை பண்ண பேஷண்ட்டோட ரிப்ளைஸ் எல்லாம் பார்த்து அவங்களையும் கான்டாக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு ப்ளஸ் சார் கூட ஒரு நாள் பேசினாங்க, ஆன்லைன் வீடியோ கால் பண்ணப்பவே அவங்களுக்கு வந்து இந்த இடம் வரணும்னு பிடிச்சிச்சு. நீங்கள் சாதாரணம் கிடையாது, 20,000 கிலோமீட்டர் வரணும். ஏன்னா அது பக்கத்துல யூஎஸ்ஏ இருக்குது. ஒரு 1000 கிலோமீட்டர் தாண்டி போயிருந்தாங்கன்னா யூஎஸ் போயிருக்கலாம். அது இன்னொரு 1000 கிலோமீட்டர் தாண்டி போயிருந்தாங்கன்னா கனடா போயிருக்கலாம். 2000 கிலோமீட்டர்ல அங்கே போயிருக்கலாம். இல்லை கீழ்பக்கம் ஆஸ்திரேலியா இருக்குது, அவங்களுக்கு இந்த பக்கத்துலேயே ஆஸ்திரேலியா இருக்குது, எங்கே வேணாலும் போயிருக்கலாம். பட் இங்கே அவங்க சூஸ் பண்ணது அதான். அவங்க சொன்னது அவங்களுக்கு உள்ளுணர்வு இருந்தது, இங்கே போனால் என் பொண்ணு நல்லா ஆகிடும் சொல்லிட்டு அதனால வந்தேன்னு சொன்னாங்க. இன்னொரு கேள்வி கேட்டீங்க, ஏஐ ரோபோட். ஸோ ஏஐன்றது வந்து இன்னும் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ்க்கு ஸ்பைனில் கிடையாது, டயக்னோஸ்டிக்ஸ்க்கு தான் இருக்குது, என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இருக்குது. இன்னும் அறுவை சிகிச்சைக்கு ஏஐ கிடையாது. அறுவை சிகிச்சைக்கு நாங்கள் வந்து ரோபோட், நீங்கள் அதில் பார்க்கலாம், அந்த ரோபோட்டோட இது யூஸ் பண்ணுவோம். அது என்னன்னா எங்களுக்கு அந்த ஸ்க்ரூ பிளேஸ்மெண்ட்டுக்கெல்லாம் இது பண்ணுவோம். அது டைப் ஆஃப் ஏஐ தான். பட் இதில் ஏஐயோட கலந்தது என்னன்னா கைடன்ஸ் சொல்லுவோம். இப்போ எப்படி ஏரோப்ளேன் வந்து ரன்வே பார்க்காம அவங்க வந்து இறக்குறாங்க, அந்த மாதிரி இது நாங்கள் எங்கே இருக்குன்னு பார்க்காம அது ஸ்க்ரூ போடுறதுக்கு இது வந்து எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது அந்த டெக்னாலஜி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இந்தியாவில் பார்த்தாலே ஒரு 4-5 ஹாஸ்பிட்டலில் தான் இருக்குது. The clinical exceptional work which the team at Tenampet has done under the supervision of Dr. Sajan and Dr. Apaji. I think what is also important to note, the time taken in all of this. I think the time is of essence. The day sir received the call, the next day a consultation was done, patients came in. So what is important as an organization, as healthcare delivery partners, Apollo, I think we take pride in making sure that every life matters, every patient counts. So the turnaround times are very quick, and that's
kudos to the team which is sitting in front of you. And we've just made it possible, such a major complex surgery in 4 months. January, patient calls, video consult is done, patient arrives, investigations are done, post-op, patient is walking in front of you. I think that's important, and I think this culture, this ethos comes in all of us through our beloved chairman. And we have surgeons like Dr. Apaji and Dr. Sajan who are sitting in front of you who are leading this. And as Sir rightly said, it's time for India to show to the world that we can do everything better than what countries in the West do. Yes. And that's our pride. So, and this is the message we would want all of you to take it to the normal public within India, outside, that yes, India is very much capable of doing such things. Thank you. Thank you. Thank you.